பாமக நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் ராமதாஸ். பாமக பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அன்புமணி ராமதாஸ் நீக்குவதும், ராமதாஸ் அதை நியமிப்பதும், இல்லை ராமதாஸ் அவர்கள் நீக்குவதும், அன்புமணி ராமதாஸ் நியமிப்பதும் என மாறி மாறி நிர்வாகிகள் தேர்வு நடந்துகிட்டே இருக்குது. அதனால் தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுவே சொல்லலாம். இந்த நிலையில் தான் பாமக எம்எல்ஏ இருக்கக்கூடிய அருளை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நீக்கியிருந்தார். இதற்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதிலளித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பாமக நிர்வாகிகளை யாரையும் நீக்கும் அதிகாரம் அன்புமணி ராமதாஸ் கிடையாது. பாமக நிர்வாகிகளை நியமிக்கும் அதிகாரம் எனக்கு மட்டுமே உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக அருளை நீக்கியது அன்புமணி ராமதாஸ் நீக்கியது செல்லாது. அவர் தொடர்ந்து இணைச் செயலாளர் பதவியில் தொடர்வார் என்று சொல்லியிருக்காரு. மேலும் அவர் எம்எல்ஏ பதவி பறி போகாது. ஏனென்றால் ஜி.கே. மணியாரால் பெற்ற பிறகுதான் சபாநாயகர் தெரிவிக்க முடியும். அதுவும் என் அனுமதி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே அருளை எந்த காரணத்தை கொண்டும் அன்புமணியால் நீக்க முடியாது. நான் நியமிக்கும் உறுப்பினர்களே பதவிக்கு வருவார்கள் என்று தெல்ல தெளிவாக ராமதாஸ் செக் வைத்திருக்காரு. இதுக்கு அன்புமணி தரப்பு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வராங்க. கட்சிகள் நடக்கும் இந்த பிரச்சனைகள் பாமகவின் வளர்ச்சியை பாதிப்பதாக அக்கட்சி தொண்டர்கள் கருத்து தெரிவித்து வராங்க.